இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம பேரண்ட்ஸே நமக்கு சொல்லி தரலாம் அப்படின்னா, அது இது வந்து ஜென்ரேஷன் கேப் தான். அவங்க ஜென்ரேஷனில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க ஜென்ரேஷனில் என்ன, லைக் அது ஒர்க்கு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் ஒரு மேரேஜ், ஒரு வீட்டில் ஒரு செட்டில்டு, ஒரு நல்ல ஒரு சேலரியில் செட்டில், அவ்வளோதான். இதுக்கு மேலே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு பெருசாக ட்ரீம்ஸோ அது பண்ணணும் இது பண்ணணும் எதுவுமே இருக்காது. பட் இப்போ அப்படி இல்லை, இந்த ஜென்ரேஷன் அப்படி இல்லை. காம்படிஷன் அதிகமாகிருச்சு. ஈவன் ரியாலிட்டி என்னன்னா, உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் உங்களை விட பயங்கரமாக பர்ஃபெக்டாக ஒரு வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த வயசில் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தோணும். நான் நம்மளனா நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்து பாருங்கள், நியூஸ் சேனல்ஸ்லாம் நிறைய எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களும் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டே தான் ஆகணும். ஸோ இப்போ இருக்க இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் சர்வை பண்ணுறதுக்கு அதை நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் ஜாலி அப்படிங்கிறத உங்கள் ஒர்க் விஷயத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிங்க, ஒர்க் விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. யா ஓகே, பார்க்கலாம், பாய்.